கடைசியா ஆக்சுவலாக இதுதான் வெடிகுண்டு. உண்மையாக சொல்லணும்னா வெடிகுண்டு. இதுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்து பயப்பட வேண்டாம். இதுக்கு என்ன இருக்குங்கிறதும் என்ன பண்ணால் சால்வ் ஆகுங்கிறதும் சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குன்னா, சனி இருக்கக்கூடிய இப்போ நான் கோச்சாரத்தில் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில், ரிஷபத்தில் சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும், அதே மாதிரி அந்த இடத்துல ராகு கேத்து இருந்தாலும் ஆட் பண்ணிங்க. தனுசுல சூரியன் சனி செவ்வாய் ராகு கேத்து, கன்னியில் சூரியன் சனி செவ்வாய் கேத்து ராகு, எது இருந்தாலும் சரி. ராகு கேத்து ஒன்றா இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும்போது காம்பினேஷனுக்காக சொல்கிறேன். இப்படி இருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வந்து கேன்சர் மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகும். ஸோ இப்படி இருக்குன்னா வீட்டில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதுக்கு எளிய பரிகாரம் என்னென்னா, மருந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் இருக்குது. அப்படி விட்டிங்கன்னா சுவாமி மலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இது வந்து ஒரு அலர்ட் தான். இந்த மாதிரி இருக்குன்னா இது இப்போ நான் காட்டுறேன்னா இதுக்கு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஏன்னா சனி வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவான்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷனுக்கு இது ஜஸ்ட் ஒன் எவிடன்ஸ். கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது.